நீங்க ரொம்ப எல்லை தாண்டி போறீங்க. இதுக்கு மேலையும் இந்த டாஸ்மாக் கேஸ நீங்க விசாரிக்க கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மிகப்பெரிய அத்துமீறல், அதிகார துஷ்பிரயோகம். இத்தோட இந்த கேஸ விசாரிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. டாஸ்மாக் விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை கொடுத்த அபிடவிட்ட பொருட்டே படுத்தாம உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பையும் தாண்டி இன்னைக்கு விஜய் அரசாங்கம் அதிரடியாக செந்தில் பாலாஜியை குறிவைத்திருக்கிறது. டாஸ்மாக் குறித்தான 41 எஃப்ஐஆரில் ஒரு இடத்தில் கூட செந்தில் பாலாஜியினுடைய பெயர் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கொடுத்த 195 பக்கம் பிரமாண பத்திரத்திலையும் செந்தில் பாலாஜி பெயர் இல்லை. நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதற்காக செந்தில் பாலாஜியின் மீது அதிரடியான ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள்? இது குறித்து இன்னும் 24 மணி நேரத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வரப்போகிறது. இப்படி வழக்கு பதிவு பண்ணுவதற்கு எந்த விதமான முகாந்திரமே இல்லை என்பதற்கு அத்தாட்சியாக சில முக்கியமான ஆவணங்கள் வெளியாகிருக்கிறது. உண்மையிலேயே டாஸ்மாக் வழக்கு என்ன, இதுல உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன, இதை பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை முடக்க முடியுமா? இதற்கு விஜய் அரசுக்கு அதிகாரம் இருக்கா? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னும் சில நாட்கள்ல தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அந்த தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருக்கக்கூடாது, அவர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய அஜெண்டாவோட இந்த விஜய் அரசாங்கம் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறதாக மின்னம்பலம் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எல்ஏக்கள் பேரம் பேசின விவகாரத்தை மையமாக வச்சு எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது பண்ணிடணும், கரூரில் போய் கரூரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் இருக்கக்கூடாது, அவரை ஜெயிலில் போட்டுறணும் அப்படின்னு பல முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்கலை. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணாமல் தடுத்துட்டாங்க. அதே போல் இன்னும் சில நாட்களில் பட்ஜெட் வரப்போகுது. இந்த பட்ஜெட்டில் விஜய் அவர்கள் தான் அறிவித்த திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திட்டத்துக்கு எதுக்குமே பணம் ஒதுக்காமல், இந்த திட்டத்தை எதையுமே நடைமுறைப்படுத்தாமல் அந்த பட்ஜெட் உரையில் அவர் என்ன பேசலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறதாக செய்திகள் சொல்கிறாங்க. அப்படின்னா நிறைய லஞ்ச ஊழல் நடந்துருச்சு. குறிப்பாக டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக வாங்கிட்டாங்க. அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அதனால் என்னால் இந்த திட்டம் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், குற்றவாளியெல்லாம் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம், கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணிடுவோம், சரி பண்ணிவிட்டு இந்த திட்டத்தெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு பேசுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருப்பதாக மின்னம்பலம் பத்திரிகை மிக டீட்டெயிலாக அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அடிப்படையில் இன்னைக்கு செந்தில் பாலாஜியின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு, அவரை எப்படியாவது டார்கெட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற முடிவு அந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. ஏன் அப்படின்னா டாஸ்மாகில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். டாஸ்மாக்னு திரும்ப எல்லாரும் பேசுறாங்கல்ல. ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை 41 எஃப்ஐஆரை மொத்தமாக எடுத்து கிளப் பண்ணி செந்தில் பாலாஜி 1000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய செய்தி பரப்பப்பட்டுச்சு. அதாவது அமலாக்கத்துறை ரைடு பண்ணி 1000 கோடி முறையீடுன்னு சொல்றதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எப்படி தான் சொன்னார்னு தெரியல, ரைடே நடக்கல, ஆனால் 1000 கோடின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு ரைடு நடக்குது. அதுக்கு பிறகு இடி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதில் சொன்னாங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, டாஸ்மாகில் பெரிய ஊழல் நடந்திருக்கா? ஆமாம், ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழலை பண்ணது யார்? யார் மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு? இந்த எஃப்ஐஆர் போட்டது யார்? இன்னைக்கு பத்திரிக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அப்படியே அதிரடியாக பொங்கி குதிச்சு கிளம்பி பயங்கரமாக எஃப்ஐஆர்லாம் போட்டு டாஸ்மாக் இருக்கிற முறைகேடெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சீன் எல்லாமே போய் 2016 இருந்து 2022-23 வரைக்கும் கிட்டத்தட்ட 41 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் ஒரே நேரத்தில் போடலை, அப்பப்போ போட்டது. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எஃப்ஐஆர் போடுறாரு, கிட்டத்தட்ட 34 எஃப்ஐஆர் நினைக்கிறேன் அவர் போடுறாரு. அதுக்கு பிறகு 2021 ஸ்டாலின் ஜெயிச்சு வந்துடுறாரு பார்த்தீங்களா, அவர் ஒரு 7 எஃப்ஐஆருக்கு மேலே போடுறாரு. இந்த எஃப்ஐஆர்லாம் எதுக்கு போடப்பட்டுச்சு அப்படின்னா, டாஸ்மாகில் கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், அது இல்லாமல் அந்த டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிறவங்க, அதனுடைய ரீஜனல் மேனேஜராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. நிறைய அதாவது டிரான்ஸ்போர்ட் டெண்டர் விடுறதா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து மட்டுமே அதிகப்படியான சாராயத்தை கொள்முதல் பண்ணுறதுக்காக சில உள்ளடி வேலைகள்லாம் நடக்குது. இப்படியெல்லாம் சொல்லி ஸ்டாலின் போட்ட வழக்கு, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு அவர் போட்ட வழக்கு, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு அவர் போட்ட வழக்கு. இது டெல்லி போட்ட வழக்கோ விஜய் போட்ட வழக்கோலாம் கிடையாது. டாஸ்மாக் துறைக்குள்ள முறைகேடு நடக்குது அப்படின்னு ஸ்டாலினும் எடப்பாடியும் போட்ட கேஸ். இதில் கிட்டத்தட்ட 41 கேஸ். இந்த 41 கேஸையும் மொத்தமாக கிளப் பண்ணி ஒரே கவுண்டுக்குள்ள கொண்டு வந்தது யார் அப்படின்னா அமலாக்கத்துறை.
யாரு? டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வர்ற 2026 தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு தேர்தல், இந்த தேர்தலுக்கு முன்னாடியே எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டா அந்த கொங்கு பகுதியில் வந்து பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். செந்தில் பாலாஜி இருந்தார் அப்படின்னா அவருடைய செல்வாக்குல அந்த பக்கம் வெற்றி பெற வச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பல கால்குலேஷன் போட்டாரு. 24 தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி கைது பண்றதுக்கு பல முயற்சிகளை பண்ணாரு. அதுக்கு பிறகு இந்த வழக்கு இல்லாம வேற ஒரு வழக்குல, டாஸ்மாக் வழக்குல வந்து ஒரு முகாந்திரம் கிடைக்காதனால வேற இன்னொரு வழக்குல அவரை வந்து கைது பண்ணி ஜெயில எல்லாம் வச்சாங்க. அவரோட மினிஸ்டர் பதவி எல்லாம் காலியாச்சு. இது எல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, அவர் கொங்கு பகுதியில் இருந்தார் அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அப்படிங்கிறதுக்காக பாஜக கால்குலேட் பண்ணி அவர் ஜெயிலில் தூக்கி போட்டுச்சு. அடிப்படையில் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வழக்கு முதல்ல எப்போ பதியப்படுதுன்னா 3/10/2023 பதியப்படுது. அதாவது 3/10/2023 முதலாக வழக்கு பதியப்படலை. 2016 இருந்து 2023 வரைக்கும் அங்கங்க போட்ட எஃப்ஐஆர் இருக்கு பாத்தீங்களா, எல்லா எஃப்ஐஆரையும் மொத்தமா கிளப் பண்ணி இடி வந்து 3/10/2023 அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அவங்க வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட் அவங்க போடுறாங்க. இது எப்போ? 2023 போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு விசாரணை எல்லாம் நடத்தி இவங்க 2025 மார்ச்ல ஒரு ரைடு பண்றாங்க. எங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகத்துக்குள்ள பூந்து ரைடு பண்றாங்க. ரைடு பண்ணி பிரஸ் ரிலீஸ் பண்ணி 1000 கோடி ஊழல் அப்படின்னு உடனே தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. எங்களுடைய துறை டாஸ்மாக், இதுல நாங்க ஆட்கள் தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். எங்க எஃப்ஐஆரையே எடுத்துட்டு வந்துட்டு எங்க அரசாங்கத்தினுடைய உயர்பட்ட அலுவலகத்துக்குள்ள பூந்து எப்படி இவங்க ரைடு பண்றாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அன்றைய தலைமை நீதிபதி திரு BR கவாய் அவர்கள் வெளிப்படையா என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்க வந்து அத்துமீறீங்க, மாநில அதிகாரத்துக்கு எதிரானது இது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எல்லையை தாண்டி, உங்களுடைய வரம்பை தாண்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனிப்பட்ட அதிகாரிகள், அவங்களாம் IAS ஆபீசர்ஸ், அவங்களுடைய பர்சனல் போனை வாங்கி, லேப்டாப்பை வாங்கி நீங்க குளோன் பண்ணி மொத்த தகவலை எடுக்கிறீங்க. இதெல்லாம் தனி மனித சுதந்திரத்துக்கு நேர் எதிரானது அப்படின்னு கடுமையா கண்டிக்கிறார். இந்திய வரலாற்றிலேயே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதிமன்றத்திலேயே வச்சு ஒரு ஏஜென்சி இருக்கு பாத்தீங்களா, அதாவது CBI மாதிரியோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாதிரியோ இல்ல NIA மாதிரி ஏஜென்சியை இந்த அளவுக்கு காட்டமா பேசினது அன்னைக்கு தான். வச்சு சைன்னு செஞ்சு விட்டுட்டாரு. தெளிவா என்ன சொன்னாரு, இனிமேல் அமலாக்கத்துறை எந்த காரணத்தை கொண்டும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. அப்ப உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்க கூடாதுன்னு 2025 மே மாசமே தடை, டாஸ்மாக் விவகாரம் குறித்து நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு. சோ அப்ப செந்தில் பாலாஜியை எப்படியாவது டார்கெட் பண்ணி உள்ள கொண்டு வந்துடணும்னு பாஜக நினைச்சது. உச்சநீதிமன்றம் விடலை. சரி, இப்ப இங்க வந்து விஜய் அரசு வந்துருச்சு. விஜய் அரசு வந்தோடனே நமக்கே தெரியும், கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு காரணம் செந்தில் பாலாஜி. பாட்டுக்கு 10 ரூபாய்னு பாட்டு பாடுறதுனால செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு பெரிய புரளையை கிளப்பினாங்க. இன்னைக்கு வரைக்கும் CBI அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, உச்சநீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரிப்போர்ட் வெளியே வந்தா தான் அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு, இல்ல விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி இது ஏதோ போலீஸ் அட்ராசிட்டியா, எல்லா தகவலும் வெளிவரும். அது வரைக்கும் இது குறித்து நம்ம கருத்தே சொல்ல முடியாது. பொறுத்திருந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா செந்தில் பாலாஜி எப்படியாவது டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து MLA விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு வழக்கை போட்டு, அவங்க தம்பி மேல வழக்கை போட்டு, எஃப்ஐஆர்லயே போலீஸே என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இது வந்து ஆட்சியை கவுக்கக்கூடிய சதி. ஆட்சியை கவுக்கிற சதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது எஃப்ஐஆர்ல தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போறது எப்படி ஆட்சியை கலைக்கிறதாகும்? நீதிமன்றத்தில் நீதிபதி வச்சு செஞ்சு விட்டாரு. இங்கே ஆட்சியை கலைக்கிறதுக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. அதை முகாந்திரம் என்ன கொடுங்கன்னு கேட்டால் இல்லை சார், அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் எடுத்துறோம் சார் அப்படின்னு இந்த தாவேக அரசு அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது, அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். அவருக்கு ஒரு ஆன்டிசிபேட்டர் பெயில் கிடச்சிருச்சு, அவரை கைது பண்ண முடியல. ஏன்னா அது கரூர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும்னு நினச்சோம், இப்போ கைது பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தத்திலே இருக்காங்க. இப்போ அடுத்து பட்ஜெட் வருது. பட்ஜெட்டில் வந்து நாம் வந்து எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியல, கையில் காசு இல்லை, கஜானா காலி ஆயிடுச்சு, பார்ட்டி ஃபண்டை வாங்கிட்டாங்க, டாஸ்மாகில் பெரிய ஊழல், இப்போ பாருங்கள் நாங்கள் நிறைய பேர்த்த கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு செட்டப் போகிறதுக்காக செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கான வேலை நடக்குது அப்படின்னு மின்னம்பலம் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்காதீங்க, டாஸ்மாக் வழக்கை நீங்கள் விசாரிக்க கூடாது, அத்துமீறீங்கன்னு சொல்லி டெல்லி மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறைக்கே தடை விதிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த வழக்கு, அந்த டாஸ்மாக் வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அன்னைக்கு இதை விசாரிச்சுக்கிட்டு இருந்த அமலாக்கத்துறை இடி அது ஒரு அஃபிடேவிட்டை கொடுக்குது. அந்த அஃபிடேவிட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை பிரிமா ஃபேஸா வச்சு நாங்கள் இப்போ வந்து ரைடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? இந்த தாவேக அரசு சொல்லுது. இதை பார்க்கும்போது நமக்கு வேடிக்கையா இருக்கு. எப்பா அதே தப்பு
நீங்கள் ரைடு பண்ணதே தப்புன்னு சொல்லி அந்த வழக்கை ஓரம் கட்டிட்டாங்க உச்சநீதிமன்றம். நீங்கள் அதை எப்படி பிரிமா ஃபேஸாக எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ரைடு பண்ண முடியும்? இப்போ இவங்க ரைடு பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பார் அலோகேட் பண்ண லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. 284 பார் அஃபீஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் க்ளோஸ்டுன்னு காமிக்குது. அதனால ரினிவலே பண்ணலை, ஆனால் அதை நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய சாராய முதலாளிகள்கிட்ட அந்த சாராய பாட்டில் வாங்கிட்டு வராங்க இல்லையா, சரக்கு கொண்டு வராங்க இல்லையா, இந்த லாரியை டெண்டர் விடுறாங்க. இந்த லாரி டெண்டரில் முறைகேடுகள் நடந்திருக்கு. குறிப்பிட்ட சரக்கு கிங்ஃபிஷர், எஸ்என்ஜி இது மாதிரியான சில நிறுவனத்தோட டைப் போட்டுக்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு அதிகமாக வந்து சரக்கு ப்ரிக்யூர் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த எஃப்ஐஆர் எதன் அடிப்படையில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆருக்கு தான் நாங்கள் பழைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடியோடைய அஃபிடேவிட்டை பார்த்து போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பழைய அஃபிடேவிட்டு ஃபெயிலியர், அதே தடை செஞ்சிருச்சு உச்சநீதிமன்றம். அதை பிரிமா ஃபேஸாக வச்சு இப்போ எப்படி நீங்கள் ரைடு பண்ணுவீங்க, இப்போ எப்படி நீங்கள் வழக்கு போடுவீங்க? ஸோ அப்போ இந்த வழக்கும் ஏதோ ஒரு வகையில் ஜோடிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது முக்கியமான இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்னாடி இந்த டாஸ்மாக் வழக்கு விசாரிக்க வரும்போது அமலாக்கத்துறை கொடுத்த அஃபிடேவிட்டின் அடிப்படையில் இப்போ நாங்கள் வழக்கு போட்டு ரைடு பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அந்த அஃபிடேவிட்டே செல்லாது. ஏன் செல்லாதுன்னா, 2016 இருந்து 2022 வரைக்கும் போட்ட 41 எஃப்ஐஆரை பற்றியான விஷயங்கள் தான் அந்த அஃபிடேவிட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, 2022-23 நடந்த ஃப்ராடு, டெண்டர் முறைகேடு, லாரி டெண்டர் விட்டுறது, இது இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் இயங்குனது, இதெல்லாம் மையமாக வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கு நீங்கள் அந்த அஃபிடேவிட்டை நான் எடுத்து பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. அது பழைய டாக்குமெண்ட். அது 2016 2022 உள்ள ஒரு டாக்குமெண்ட். வழக்கு வேணா 2025 மேலே நடந்திருக்கலாம், ரைடு வேணா 2023 மார்ச்சில் நடந்திருக்கலாம், 1000 கோடின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் எந்த ப்ரூஃப்மே இல்லை. அது வெறும் 97 லட்சம் ரூபா முறைகேடு. அந்த 97 லட்சம் ரூபா முறைகேடுங்கிறது செந்தில் பாலாஜி எல்லாம் பண்ணலை. அவருடைய பேர் ஒரு இடத்துல கூட அந்த அஃபிடேவிட்ல இல்லை. இந்த 41 கேஸில் ஒரு இடத்துல கூட செந்தில் பாலாஜி பேர் கிடையாது. செந்தில் பாலாஜி அந்த துறையினுடைய தலைவராக இருந்தார். அதனால சந்தேகத்தின் அடிப்படையில் இங்கே இந்த அதிகாரிகள் கீழே இருக்கக்கூடியவங்க 10 ரூபா வாங்குறது, இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு பார்ட்டி ஃபண்டாக கொடுக்குறாங்கிற கான்ஸ்பிரசி வச்சு தான் அவர் மேலே இப்போ வழக்கு போடுறீங்க. அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை அஃபிடேவிட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அந்த 41 கேஸில் டைரெக்டாக செந்தில் பாலாஜி ஈடுபட்டிருக்காரா? இல்லை. 41 கேஸில் 5000 ரூபா பேக்கெட்டில் வச்சுருந்தான் பார்த்தீங்களா இந்த டாஸ்மாக் ஊழியர், அவன்லாம் அந்த வழக்கில் இருக்கான். அவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஐயோ பார்த்தீங்களா, 5000 ரூபா பணம் வச்சிருக்கிறான், இவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்லாம் பிடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த 41 வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 32 வழக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போனப்ப சூப்பர்வைசரை பிடிச்சது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 9 வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9 வழக்கும் டாஸ்மாக் ஊழியரே கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்த வழக்கு. டாஸ்மாக் ஊழியரே உள்ள முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எடுத்த வழக்கு. அதில் அந்த 9 ஒரு வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஏவிசி, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுக்கு போகும்போது அங்கே இருந்த 2 கம்பெனி நிறுவனத்தை சார்ந்த ஆட்கள், கிங்ஃபிஷர், எஸ்என்ஜே, இந்த ஆட்கள் இவங்கெல்லாம் நின்று பணம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மொத்த தொகை இதில் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு, கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, சுரண்டப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்கிறதே வெறும் 97 லட்சம் தான் எஃப்ஐஆரில். ஆனால் 1000 கோடின்னு எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அறிக்கை வெளியிட்டாங்கன்னு தெரியல. அந்த அறிக்கைக்கு தடை போட்டாங்க யார்? உச்சநீதிமன்றம். இதெல்லாம் விசாரிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இந்த 41 எஃப்ஐஆரில் எங்கேயுமே செந்தில் பாலாஜி பேர் இல்லை. அப்போ அதை பிரிமா ஃபேஸாக எடுத்துக்கிட்டு எப்படி இப்போ நீங்கள் ரைடு பண்ணீங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு முகாந்திரத்துக்கு வந்தீங்க? செந்தில் பாலாஜி தான் இந்த தவறை செய்தார். அதாவது ஒரு 10 பார் இருக்குது அப்படின்னா அவன் லைசன்ஸ் இல்லாமல் ஏமாற்றி அந்த பாரை நடத்துகிறான் அப்படின்னா அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம். இல்லை ஒரு டெண்டர் விடப்பட்டிருக்கு, லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு லாரி டெண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு எதன் அடிப்படையில், எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகுது. கண்டிப்பாக அது கோர்ட்டில் நிற்காது. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஒரு நாளும் இந்த வழக்கு மையமாக வச்சு ஜெயிலில் வைக்க முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி கொள்முதல் அப்படின்னு சொல்லி, டிரான்ஸ்பார ஊழல்னு சொல்லி, அதை இதையும் சொல்லி அவர் மேலே வழக்கை போட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 1 வருஷம் அவர் ஜெயிலில் வச்சிருந்துச்சு. 1 வருஷம் அவர் குற்றவாளி நான் ஜெயிலில் வச்சிருந்துச்சு. அவர் மேலே குற்றமே நிரூபிக்கப்படலை. அவர் வெளியே இருந்தார் அப்படின்னா சாட்சியை கலைச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அதுக்காக அவர் உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் இவர் தான் குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட்லலாம் ஃபைல் ஆகலை. அதே போல் இந்த வழக்குலையும் எப்படியாவது இதை பிடிச்சி உள்ளே வச்சு ஒரு மாதம் 2 மாதம் அலக்கழிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்களா நாங்கள் கரப்ஷனை ஒழிச்சிட்டோம், நாங்கள் கரப்ஷன் பண்ணுறவங்கள கையில் பிடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் போடுறதுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு.
ஒரு நாளும் இந்த வழக்கில் இவரை கைது பண்ணி இவர் தான் குற்றவாளின்னு ப்ரூவே பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றமே இவரை கைது பண்ணுறதுக்கு எதிராக தான் தீர்ப்பு கொடுக்கும். ஏன் அப்படின்னா இதில் எந்த விதமான முகாந்திரமே இல்லை. இங்கே வழக்குகளை கையில் வச்சுக்கிட்டு பல அரசியல் விளையாட்டுக்காக பல வேலைகள் நடக்குது. இல்லை ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாஸ்மாக் குறித்து செந்தில் பாலாஜி கைது ஊழல் பயங்கரமாக பேசிட்டு கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி வெளிவருது. என்ன செய்தி அப்படின்னா, டாஸ்மாகில் பாதிக்கு பாதி கடைகளை தனியார் மயம் பண்ண போகிறாங்களாம். தனியார் மயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஏற்கனவே டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப்பை டெண்டர் விட்டுருவாங்க. தனியார் யார் வேணாலும் இந்த டெண்டரை எடுத்து சாராயத்தை விற்று லாபத்தை பார்த்துக்கலாம். இது என்னாச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் என்னப்பா பலாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடி லாபத்தை தனியார் சம்பாதிக்கிறாங்க, ஏன் இந்த லாபம் அரசாங்கத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெண்டர் முழுக்க டாஸ்மாக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அரசாங்கமே சரக்கு விற்கும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இவங்க அரசாங்கம் விற்கக்கூடாது, தனியார் விற்றுக்கலாம் அப்படின்னு புது புது பார் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இது இன்னைக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா சாராயத்தை, அதை விட டபுள் மடங்கு அதிகமாக்கும். இப்போ 10 ரூபா வாங்குறா அப்படின்னு எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்காங்கல்ல, பிரைவேட் பார்காரன் வந்தாங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பான். அப்போ எவனும் போராடலாம் முடியாது. போராடினா அந்த பார் டெண்டர் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் நம்மளை செருப்பாலேயே அடிப்பான், ஆள் வச்சு அடித்து துரத்துவான். நாம் ஒரு 10 பேர் போய் பேனர் பிடிச்சிக்கிட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இல்லை இங்கே இருக்கக்கூடிய கோயில் பக்கத்தில் இருக்குது, இல்லை ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, இந்த பாரை மூடுங்க அப்படின்னு நம்ம போய் பேனர் வச்சுட்டோம்னா 2 பேர்த்த அனுப்பிச்சுட்டு நம்மளே அடிப்பானுங்க. தனியார் சாராயம் விற்க உள்ளே வந்துட்டா எல்லாரும் மிகப்பெரிய ஒரு ரவுடியாக மாறுவாங்க. ஒரு ஏரியாவுக்கு 10 ரவுடி உருவாவான். அவன் தேர்தலில் நிற்பான், மக்களை மிரட்டுவான். கள்ள சரக்கு இப்போ நீங்கள் எந்த டாஸ்மாக்லையும் போலீஸ் சரக்கு விற்ற முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா போலீஸ் சரக்கை விற்பாங்க. பெரிய தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கிலிருந்து குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையிலிருந்து எல்லாமே அதிகமாகும், மோசமாக மாறும். நாம் என்ன நினச்சோம், இவர் வருவார் டாஸ்மாகெல்லாம் மூடுவார், இல்லை அதை ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தா, நான் தனியாருக்கு விட்டுறோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவன்லாம் சாராயம் விற்கக்கூடாது, அதாவது கவர்மெண்ட் சாராயம் விற்கக்கூடாது, தனியார் விற்றுக்கட்டும் அப்படிங்கிறத ஒரு டேக்லைனாக சொல்லி இந்த டாஸ்மாகை மொத்தமாக தனியார் மயம் பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த தனியார் மயம் குறித்து ஒரு பெரிய கேள்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி மேலே இந்த தனியார் மயம் குறித்து 2-3 நாளாக தான் செய்தி வந்துகிட்டு இருக்கு. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு வேலையில் இருக்கிறோம், எங்கள்லாம் வெளியே துரத்திட்டு போட்டு கடையெல்லாம் நீங்கள் தனியாருக்கு விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இதெல்லாம் மடைமாத்துறதுக்காக செந்தில் பாலாஜி மேலே ஒரு புது எஃப்ஐஆரை போட்டு அவரை துரத்துறது அப்படிங்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நாளும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிற்காது, தோற்று போயிடும்.